nth derivative of cos ax plus b. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், y ஈக்குவல் டு cos ax plus bன்னு சொல்லி எடுத்து எழுத போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் cos x வந்து என்னது, மைனஸ் sin x. ஓகேவா? தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x வந்து என்னது, 1. ஓகேவா? அப்போது நான் y1 வந்து எப்படி எழுதலாம், cos xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் x வந்து என்னது, ax ப்ளஸ் பி. ax ப்ளஸ் பி ரிட்டர்ன் axஐ பண்ணும்போது என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு a கிடைக்கும். எனக்கு சைனில் இருக்கக்கூடாது, y1 டேர்ம் காஸில் தான் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் காஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது cos x ப்ளஸ் பை பை 2 தான் என்னது, சைன். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது சைன் எக்ஸ் நான் எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ் ப்ளஸ் பை பை 2 அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், y1 ஈக்குவல் டு சைனை வந்து எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ் வந்து என்னது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பை பை 2 இன்ட்டு ஏ. ஓகேவா? y1 கண்டுபிடிச்சாச்சா? இப்போது y2னா என்னது, y2 கண்டுபிடிக்கணும். y2னா என்ன, y1-ஐ அகைன் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ நான் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு மைனஸ் வருவாங்களா, மைனஸ் காஸ் வந்து பண்ணால் என்ன வரும், சைன். இது ஃபுல்லாக நான் எக்ஸ்ன்னு எடுப்பேன். அப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பை பை 2, வெளியில் ஒரு ஏ இருக்காங்க. தென் மறுபடியும் ஏஎக்ஸை பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும். கரெக்டாக? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பை பை 2 ஏ ஸ்கொயர்னு வருமா? புரியுதுங்களா? இப்போது எனக்கு y2 சைனில் இருக்கக்கூடாது, அதனால நான் என்னவா மாற்றுறேன், காஸுக்கு மாற்றுறேன். y2 ஈக்குவல் டு சைனை எப்படி எழுதலாம், காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2ன்னு எழுதலாமா? வெளியில் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ணலாம், y2 ஈக்குவல் டு காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் ஒரு பை பை 2 இன்னொரு பை பை 2 இருக்குது. அப்போது 2 பை பை 2ன்னு எழுதலாமா? இது நான் இப்போ 2 2 கேன்சல் பண்ணலாம், ஆனால் கேன்சல் பண்ண வேண்டாம், வேல்யூஸ் வந்து நமக்கு இடிக்கும். அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், y3 கண்டுபிடிக்க போகிறேன். அப்படியே வச்சுக்கிட்டு y3 கண்டுபிடிக்கிறோம். y3னா என்னது, y2-ஐ 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போது காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இது ஃபுல்லாக எக்ஸு ப்ளஸ் 2 பை பை 2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏஎக்ஸை பண்ணும்போது ஒரு ஏ கிடைக்கும், எனக்கு சைனில் இருக்கக்கூடாது, அதனால நான் சேஞ்ச் பண்ணுறேன். y3 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ax plus b plus 2 pi by 2 again ஒரு pi by 2 போட்டு a into a square என்ன வரும், a cube வரும். அப்போ y3 equal to minus cos x ax plus b plus 3 pi by 2 மாற்றலாமா, dot a cube. இப்போது எனக்கு எப்படி இருக்குது, க்யூபுன்னும் போது இங்கே பை பை 2க்கு முன்னாடி 3 வருது, ஏவோட பவர் 3 வருது. y2ன்னும் போது பை பை 2ஓட வேல்யூவும் 2 வருது, ஏவோட வேல்யூவும் 2 வருது. அப்போது சிமிலர்லி நான் என்ன கொடுக்கலாம், nth டேர்ம். சிமிலர்லி y nth டேர்ம் எப்படி இருக்கும், a பவர் n. n என்னவோ அதுதான் n-ஆக இருக்கும். தென் cos ax plus b plus 3 பை பை 2க்கு பதிலாக என்ன வரும், n பை பை 2 அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? சாரி, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். காஸ் தீட்டா ப்ளஸ் பை பை 2ஓட வேல்யூ என்னது, மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? அப்போது எனக்கு இந்த டேர்ம் என்னவா வந்திருக்கும், y1 ப்ளஸ்ன்னு வந்திருக்குமா? ஏன்னா காசுக்கு பண்ணும்போது இது ஒரு மைனஸ், காசாக மாற்றும் போது இது ஒரு மைனஸாக வருமா? அப்போது ப்ளஸ் ஆயிடும். இப்போ y2 இங்கே முன்னாடி சைன் வராது, சைனை சேஞ்ச் பண்ணக்குள்ளே தான் எனக்கு என்ன வரும், மைனஸ் வரும். ஓகேவா? சாரி,
அப்போது இங்கேயும் ப்ளஸ்ஸு தான் வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் nth டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்குது.